ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்டிபிசியில் கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் ரூட் ஆஃப் 2 மைனஸ் ரூட் 3 இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்லாம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள். இந்த ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நாம் இதுக்கு ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா? ஆப்ஷனில் என்ன இருக்குது? ரூட் 6 மைனஸ் ரூட் 2 டிவைடட் பை 2, ரூட் 3 மைனஸ் ரூட் 2 டிவைடட் பை 2, ரூட் 6 மைனஸ் ரூட் 5 டிவைடட் பை 2 இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி நான் இதை கொண்டு வர போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுத்துருக்கிறது என்ன? ரூட் ஆஃப் 2 மைனஸ் ரூட் 3 அப்படின்னு இருக்கு. சரியா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ மேலே 2ஆல் பெருக்கி கீழையும் 2ஆல் பெருக்க போகிறேன். சரியா? 2 மைனஸ் என்ன இருக்குது? 2 மைனஸ் ரூட் 3 இருக்குது. ஸோ 2 மைனஸ் ரூட் 3 இன்ட்டு 2 டிவைடட் பை 2 போடுதேன். எப்படி போட்டாலும் ஒன்று தானே. 2 மைனஸ் ரூட் 3நாலும் அதான், இன்ட்டு 2 டிவைடட் பை 2நாலும் அதான். ஏன்னா 2 கேன்சல் பண்ணால் ஃபைனலாக 2 மைனஸ் ரூட் 3 தான் இருக்கும். சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்? இந்த 2வை கொண்டு உள்ளே பெருக்குதேன். ஸோ இப்போ பெருக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 4 மைனஸ் 2 ரூட் 3 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இங்கே உள்ள ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நான் இதை கொண்டு வர போகிறேன். ஓகேவா? ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னு பாருங்கள். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ரூட் 3 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கும். எப்படின்னா இதை ஏ மைனஸ் பியில் நீங்கள் வேணால் இது ஏ மைனஸ் பியில் விரித்து எழுதணுன்னா என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2a இன்ட்டு பி. சரியா? என்ன வரும்? 3 + 1 மைனஸ் 2 ரூட் 3 தட் இஸ் 4 மைனஸ் 2 ரூட் 3ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த 4 மைனஸ் ரூட் 3யை நான் ரூட் 3 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? புரியுதா? ரூட் 3 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதினாலும் ஒன்று தான், 4 மைனஸ் 2 ரூட் 3ன்னு எழுதினாலும் ஒன்று தான். ஏன்னா ரூட் 3 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயரை நான் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் விரித்து எழுதும்போது எனக்கு இந்த 4 மைனஸ் 2 ரூட் 3 தான் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ரூட் 3 மைனஸ் 1 த வெளியே ரூட் இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ வெளியில் ரூட் இருக்குது. ரூட் 3 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு போடலாமா? ஓகேவா? ஏன்னா இந்த 4 மைனஸ் 2 ரூட் 3க்கு பதிலாக நான் ரூட் 3 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இங்கே ரூட் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஸ்கொயரையும் ரூட்டையும் நான் கேன்சல் பண்ணிவிட்டு ரூட் 3 மைனஸ் 1 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது, இங்கே வெளியே ஒரு ரூட் இருக்குது. ஸோ ரூட் 2 அப்படின்னு எழுதலாமா? சரியா? ஸோ இங்கே ஆப்ஷனில் என்ன இருக்குது? ரூட் 6 மைனஸ் ரூட் 2 டிவைடட் பை 2 இருக்குது, ரூட் 3 மைனஸ் ரூட் 2 டிவைடட் பை 2 இருக்குது. ஸோ இந்த பகுதியில் இருக்க நம்பர் என்ன இருக்குது? ரூட்டில் இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ நான் பகுதியில் உள்ள நம்பரை ரூட் இல்லாமல் மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? ரூட் 2வை நான் வெறும் நம்பராக மாற்றணும். ரூட் இல்லாமல் மாற்றினா என்ன பண்ணணும்? மேலேயும் கீழேயும் ரூட் 2வால் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணால் இது ரூட் இல்லாத நம்பராக மாறிடுமா? ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? ரூட் 3 இன்ட்டு ரூட் 2 ரூட் 6 மைனஸ் 1 இன்ட்டு ரூட் 2 ரூட் 2 டிவைடட் பை ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 எனக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். சரியா? அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன? ரூட் 6 மைனஸ் ரூட் 2 டிவைடட் பை 2. ஓகேவா? ரூட் 6 மைனஸ் ரூட் 2 டிவைடட் பை 2ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? செகண்ட் கொஷின் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டான்னு இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மேலே 1 ப்ளஸ் சம்திங், கீழே அதே மாதிரி, அதாவது இந்த அடையாளம் மட்டும் மாற்றிருக்கணும். மேலே மைனஸு, கீழே ப்ளஸ்ஸு, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா இப்படி தானே இருக்குது. சரியா? இதான் கொடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரி மேலே மைனஸு, கீழே ப்ளஸ்ஸு, இந்த அடையாளம் மட்டும் மாறி இருந்து மீதி இருக்கிறது எல்லாமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா கீழே பகுதியை பார்க்கணும். பகுதியில் என்ன இருக்குது? 1 ப்ளஸ் சைன் தீட்டான் இருக்குது. சரியா? 1 ப்ளஸ் சைன் தீட்டான் இருக்குது. ஸோ இதோட அடையாளத்தை மட்டும் மாற்றிட்டு மேலையும் கீழையும் பெருக்கணும். கீழே 1 ப்ளஸ் சைன் தீட்டா இருந்தால் மேலையும் கீழையும் 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டான்னு போடணும். ஒருவேளை இங்கே 1 மைனஸ் சைன் தீட்டா இருந்தால் மேலையும் கீழையும் 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டான்னு போடணும். சரியா? அப்போ அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு என்ன கிடைக்கும்? இது ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது, இன்ட்டு இது ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. சரியா? மேலே இருக்கிறது என்ன? 1 மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டான் இருக்குது. ஸோ நான் இதை எப்படி மாற்றிக்கிறேன்? 1 மைனஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்ட் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா என்ன ஃபார்முலா வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். தெரிஞ்ச ஃபார்முலா தான் எல்லாருக்கும். ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சரியா? வெளியில் ரூட் இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகேவா?
ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப், உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் எல்லாருக்கும், sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சரியா? என்ன ஃபார்முலா? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சரியா? இப்போ இதிலேருந்து எனக்கு என்ன இருக்குது? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கீழே இருக்குது. சரியா? ஸோ இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதிலேருந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எனக்கு கிடைக்குமா? புரியுதா? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு ஃபார்முலா தெரியும். ஸோ இதில் காஸ் ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுட்டு, ஸோ சைன் ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனேன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்குமா? ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சரியா? அப்போ இங்கே 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்க இடத்துல நான் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? புரியுதா எப்படி போட போகிறேன்ட்டு? அப்போது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு நான் வந்து போட்டுக்கிறேன். சரியா? திருப்பி என்ன இருக்குது? 1 மைனஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மேலே இருக்குது, அது அப்படியே நான் வந்து எழுதிக்கிறேன். சரியா? ஓகேவா? ஸோ இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எனக்கு ஸ்கொயர் வந்துடுது. நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்? ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயரை வந்து ஹோலாக ஒரே இதாக போட போகிறேன். 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மொத்தமாக நான் ஒரே இதுக்காக இந்த ஸ்கொயரை வந்து போட்டுடலாமா? இதுக்கு தனியாக ஸ்கொயர் இருக்குது, இதுக்கு தனியாக ஸ்கொயர் இருக்குது. ஸோ நான் மொத்தமாக ஒரே ஸ்கொயராக போட்டுக்கிறேன். சரியா? போட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவேன்? எனக்கு இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிருமா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு கிடைக்குமா? 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ நான் இதை எப்படி எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? அப்போ அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு என்ன வரும்? 1 பை காஸ் தீட்டாவோட மதிப்பு என்ன? சீக்கன் தீட்டா. காசை தலைகீழ போட்டால் சீக்கன் கிடைக்கும், சைனை தலைகீழ போட்டால் கொசீக்கன் கிடைக்கும். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவுக்கான ஃபார்முலா என்ன? டேன் தீட்டா. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன? சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா. புரியுதா? இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரியில் வரக்கூடிய சின்ன சின்ன ஃபார்முலா. 1 பை சைன் தீட்டா அப்படின்னா கொசிகன் தீட்டா, 1 பை காஸ் தீட்டா, காசை தலைகீழ போட்டால் சீக்கன் கிடைக்கும், டேனை தலைகீழ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? காட் தீட்டா கிடைக்கும். சரியா? சைன் தீட்டா பை காஸ் தீட்டாங்கிறது டேன் தீட்டா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? அடுத்த கொஷின் போகலாமா? நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? இப்போது இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்து அதில் ஏதாவது ஒரு ரீஜியனோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஷினில் கேட்குறாங்க. சரியா? ஒரு முக்கோணம் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க, அதை 2ஆக பிரிச்சிருக்காங்க, இடையில பிடி அப்படிங்கக்கூடிய ஒரு கோடு போட்டு 2ஆக பிரிச்சிருக்காங்க. சரியா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏபியோட மதிப்பு 5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏபியோட மதிப்பு 5, பிசியோட மதிப்பு 12ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிசியோட மதிப்பு எனக்கு 12, ஏசியோட மதிப்பு எத்தனை? 13. சரியா? ஸோ ஏசின்னா இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள மதிப்பு எனக்கு 13. ஓகேவா? எனக்கு ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க? இந்த பிடியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த முக்கோணத்தை பாருங்க, இது எது மாதிரி தெரியுது? ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி தெரியுது. சரியா? செங்கோண முக்கோணம்னா இந்த ஆங்கிளோட மதிப்பு எனக்கு எவ்வளவா இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். சரியா? இந்த ஆங்கிளோட மதிப்பு வந்து 90 டிகிரியாக இருக்கும். இப்போ நான் இதில் ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்க. ஒரு வட்டம் வரைகிறேன்னா இதை வந்து மையப்புள்ளியாக வச்சுட்டு நான் ஒரு வட்டம் வரைகிறேன் அப்படின்னா இப்படி வருமா? ஸோ வட்டம் வந்து இந்த மாதிரி வருமா? ஸோ இப்படி வரும். திருப்பி இப்படி சும்மா வரைகிறேன். ஒரு வட்டம் வரைஞ்சிட்டேன் அப்படின்னா இது 90 பண்ணி இங்கே ஒரு வட்டம் வரைஞ்சிட்டேன், இது இதையும் ஜாயின் பண்ணிட்டேன், இதையும் ஜாயின் பண்ணிட்டேன். சரியா? இதில் மையப்புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா, சாரி இதுன்னு சொல்லிட்டேன், இதுதான் மையப்புள்ளி. இதை சென்டராக வச்சுட்டு நான் வந்து இந்த முக்கோணத்தை சுற்றி ஒரு வட்டம் வரைஞ்சிட்டேன். சரியா? இப்போ எனக்கு பாருங்கள், நான் வட்டம் வரைஞ்சிட்டேன்னா ஒரு வட்டத்தில் சென்டர்லேருந்து நம்ம எங்கெல்லாம் கோடு போடுறோமோ அந்த இடம் தான் நமக்கு என்னது? ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒரு வட்டம் இருக்குன்னா அந்த வட்டத்தில் சென்டர்லேருந்து எங்கெல்லாம் நம்ம கோடு போடுவோமோ அதை வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த கொஸ்டினில் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? பிடி தான் கேட்டிருக்காங்க. இதை நான் சென்டராக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பிடி வந்து என்னதான் இருக்கும்? ரேடியஸாக இருக்கும், அதாவது ஆரமாக இருக்கும். சரியா?
இந்த பிடியும் ரேடியஸாக தான் இருக்கும், இந்த டியிலேருந்து இந்த பக்கம் ஒரு கோடு போட்டாலும் ரேடியஸாக தான் இருக்கும், இந்த மையப்புள்ளியிலேருந்து இந்த பக்கம் வரக்கூடிய ஒரு கோடும் ரேடியஸ் தான், இந்த பக்கம் வரக்கூடிய கோடும் ரேடியஸ் தான். ஏன்னா ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் மையத்திலேருந்து எந்த பக்கத்தில் நம்ம கோடு போட்டாலும் அதோட அளவு வந்து சேமாக தான் இருக்கும். இங்கேருந்து 7 சென்டிமீட்டர் இருக்குன்னா இங்கே போடுறதும் 7 தான் இருக்கும், இங்கே போடுறதும் 7 தான் இருக்கும், இங்கே போடுறதும் 7 தான் இருக்கும். சரியா? சென்டர்லேருந்து போடக்கூடிய கோடோட அந்த அளவு வந்து சமமாக தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ பாருங்கள், எனக்கு என்ன வேணும்? பிடி தான் வேணும். சரியா? பிடி தான் வேணும். ஸோ நான் இந்த இடத்துல இந்த பிடியிலேருந்து இப்படி நீட்டமாக வட்டத்தில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இங்கேருந்து இங்கே போடக்கூடிய ஆரமும் இங்கேருந்து இங்கே உள்ள அளவும் சமமாக தானே இருக்கும். மையத்திலேருந்து நான் எந்த பக்கமாக கோடு போட்டாலும் எனக்கு சமமாக தான் இருக்கும். அப்படி தானே? ஸோ இப்போ பாருங்கள், ஒருவேளை இந்த மையத்திலேருந்து இந்த பக்கம் நான் கோடு போட்டாலும் எனக்கு சமமாக தான் இருக்கும். சரியா? அப்போ இதிலேருந்து இதுவரை உள்ள அளவு 13, ஏலேருந்து சி வரை இருக்கக்கூடிய அளவு வந்து 13, ஏடி இதை வந்து சமமாக தானே பிரிக்கி. அப்போ ஏலேருந்து டி வரை உள்ளதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஏசியோட மதிப்பில் டிவைடட் பை 2 எடுத்தால் இந்த இடம் எனக்கு கிடச்சிருமா? ஏடியோட மதிப்பு கிடச்சிருமா? எவ்வளோ கிடைக்கும் எனக்கு? 13 டிவைடட் பை 2 6.5 கிடைக்குமா? சரியா? 6.5 கிடைக்கும். அப்போது ஏடியோட மதிப்பு எனக்கு என்ன? 6.5. ஓகேவா? புரியுதா? இதை சென்டராக வச்சுக்கிட்டேன். சென்டராக வச்சுட்டேன்னா சென்டர்லேருந்து நான் எந்த பக்கம் கோடு போட்டாலும் எனக்கு சமமாக தான் இருக்கும். அப்போது இந்த இடத்தோட மதிப்பு எனக்கு 13ன்னு தெரியுது. அப்போ இதுக்கு மட்டும் நான் கண்டுபிடிக்கணும்னா டிவைடட் பை 2 போட்டால் நான் எனக்கு கிடைச்சிருமா? ஸோ 13 டிவைடட் பை 2 6.5ன்னு எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே இந்த மையத்திலேருந்து இங்கே 6.5னா இங்கே போட்டாலும் எனக்கு 6.5 தான் இருக்கும், இங்கே போட்டாலும் 6.5 தான். புரியுதா? இங்கே 6.5னா எந்த இடத்துல நான் கோடு போட்டாலும் 6.5 தான். எனக்கு கேட்டிருக்கிறது என்ன? பிடியோட மதிப்பு தான். இது 6.5ஆக இருந்தால் கண்டிப்பாக இதுவும் 6.5ஆக தான் இருக்கும். புரியுதா எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னு? ஸோ அப்போ எனக்கு பிடியோட மதிப்பு எவ்வளோ? 6.5. அவ்வளோதான். பார்த்தோன்னே இந்த கொஷினில் ஆன்சர் பண்ணிடலாம். இது ஒரு செங்கோணம் முக்கோணமாக இருக்குது. ஸோ நான் இதை சுற்றி ஒரு சர்க்கிள் போடுதேன். சர்க்கிள் போட்டேன்னா இது எனக்கு சென்டர் ஆகும். ஸோ எனக்கு இந்த இடம் தான் வேணும். அப்போ இது சென்டர் ஆயிடுச்சுனால இது வந்து ரேடியஸ் ஆயிரும். இதோட மதிப்பு எனக்கு 13ன்னு தெரியும். அப்போ இதோட மதிப்பு என்ன? 13 டிவைடட் பை 2 6.5. அவ்வளோதான். ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஷின் போகலாமா? Train A runs 3.5 km per hour and train B runs 4 km per hour in same direction. சரியா? ஒரே டைரக்ஷனில் 2 ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. ஏங்கக்கூடிய ட்ரெயினும் பிங்கக்கூடிய ட்ரெயினும் போய்கிட்டு இருக்கு. ஏங்கக்கூடிய ட்ரெயினோட ஸ்பீடு 3.5 km per hour, பியோட இது வந்து 4 km per hour. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? போத் கவர்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1.5 km. ஸோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது? 1.5 கிலோமீட்டர்னு கவர் பண்ணுது. ஹவு மச் டைம் தே டேக் டு கிராஸ் ஈச் அதர். ரெண்டுமே ஒன்று கிராஸ் பண்ண எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடும் அப்படின்ட்டு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமு. இதுதான் ஸ்பீடோட ஃபார்முலா. சரியா? எனக்கு வந்து கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? அது கிராஸ் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதிலேருந்து டைம் எவ்வளோ? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். என்னென்னா 2 ஸ்பீடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த 2 ஸ்பீடையும் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்பீடாக மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? சிங்கிள் ஸ்பீடாக எப்படி மாற்றணும்? 2 ட்ரெயினும் சேம் டைரெக்ஷனில் போணுச்சு அப்படின்னா கொடுத்துருக்க ஸ்பீடை மைனஸ் பண்ணணும். 2 ட்ரெயினும், ஒரு ட்ரெயின் இந்த பக்கமும் ஒரு ட்ரெயின் இந்த பக்கமும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போணுச்சு அப்படின்னா கொடுத்துருக்க ஸ்பீடை வந்து நான் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். சரியா? இதுதான் சிங்கிள் ஸ்பீடாக மாற்றக்கூடிய கான்செப்ட். ஓகேவா? இப்போ ஸ்பீடை என்ன பண்ணணும்? இது வந்து சேம் டைரெக்ஷனில் போகுது. ஸோ சேம் டைரெக்ஷன்னா என்ன பண்ணணும்? 2 ஸ்பீடையும் மைனஸ் பண்ணி சிங்கிள் ஸ்பீடாக கொண்டு வரணும். சரியா? ஒன்று வந்து 3.5 km per hour, இன்னொன்று வந்து 4 km per hour. ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 4 minus 3.5 0.5ன்னு கிடைக்கும். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு 0.5 km per hour. ஸோ இந்த 2 ஸ்பீடையும் வச்சு நான் சிங்கிள் ஸ்பீடாக மாற்றிட்டேன். எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு தெரியும்? 1.5ன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ டைம் தான் வேணும். ஸோ டி ஈக்குவல் டு இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1.5, ஸ்பீடு எவ்வளோ? 0.5. ஸோ 1.5 டிவைடட் பை 0.5 அடி கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 3 hours. ஸோ ஒன்று அது கிராஸ் பண்ணுறதுக்கு இல்லைனா அது அந்த 1.5 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிடக்கூடிய டைம் எவ்வளோ? 3 hours. ஓகேவா? புரியுதா? ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 ஸ்பீடை சிங்கிள் ஸ்பீடாக மாற்றிட்டு பண்ணுறோம். அவ்வளோதான். சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாமா?
ஃபைண்ட் தி HCF 28P5Q2 14PQ Q5. ரொம்பவே ஈஸியான கொஷின் தான். HCFனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ரெண்டுலையுமே காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் எடுக்கணும். HCFோட எக்ஸ்பென்ஷன் என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ இருக்கிறதுலே எதை காமனாக ரெண்டுலையுமே காமனாக எடுக்கணும். இதில் எடுத்தால் இதுலேயும் கண்டிப்பாக அது இருக்கணும். அதுதான் HCF. சரியா? 28P5Q2 14PQ Q5 இதில் வந்து காமனாக எடுக்கணும். சரியா? ஸோ இதை எப்படி காமனாக எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே 28 இருக்குது, இங்கே 14 இருக்குது. ஸோ 14 வச்சு இந்த 28 அடிக்க முடியும். ஸோ ரெண்டுக்கும் இந்த ரெண்டு நம்பருக்கும் ஃபஸ்ட்டு காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு நம்பரில் காமனாக எதை எடுக்கலாம்? 14 எடுக்கலாமா? ஸோ 14 எடுத்துடலாம். சரியா? ஸோ நம்பரை முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? பீங்க லெட்டரை பார்க்கலாம். பீங்க லெட்டரில் இங்கே அடுக்கு 5 இருக்குது, இங்கே அடுக்கு 3 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த பீங்க லெட்டரில் அடுக்கில் எது கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். P3 தான் இருக்குது. ஸோ இதிலேருந்து P3 நான் வெளியே எடுத்துடலாம். சரியா? அடுத்து பாருங்கள், பீங்க லெட்டரையும் முடிச்சாச்சு. அடுத்து என்ன இருக்குது? Qங்க லெட்டர் இருக்குது. இங்கே Q2 இருக்குது, இங்கே Q5 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லெட்டரில் அடுக்கில் எது கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். Q2 தான் கம்மியாக இருக்குது. ஸோ Q2 நான் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கான HCF என்னென்னா 14P3 Q2. அவ்வளோதான். புரியுதா? ரொம்பவே ஈஸியான கொஷின், பார்த்தோன்னே போட்டுடலாம். ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாமா? ஸோ இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து கொஷின் கேட்குறாங்க NTPCயில். ஓகேவா? இந்த மாதிரி கொஷினும் பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிள்லேருந்து ஒரு சமபக்க முக்கோணம் வந்து வரைஞ்சிருக்காங்க. ஐசோலேட்டட் ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிருக்காங்க. சரியா? இந்த முக்கோணத்தில் அந்த முக்கோணத்தோட ASB ஈக்குவல் டு 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ASB ஈக்குவல் டு 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து எதை குறிக்கும்னா நடுஸில் என்ன லெட்டர் இருக்கோ, சென்டரில் என்ன லெட்டர் இருக்கோ அதை தான் இந்த டிகிரி வந்து குறிக்கும். சரியா? அப்போ இங்கே S 60 டிகிரி. இந்த S-ஓட மதிப்பு 60 டிகிரி. கோணம் S-ஓட மதிப்பு வந்து 60 டிகிரி. சரியா? AS-ஓட அளவு எவ்வளோ? 8 சென்டிமீட்டர். ஸோ ASங்கிறது எது? இதிலிருந்து இது வரை இருக்குது. ஸோ இது வந்து 8 சென்டிமீட்டர். சரியா? எனக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ABயோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ABனா இந்த இடம். ஸோ இதுதான் எனக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? நான் கொஷினை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இது ஒரு சமபக்க முக்கோணம். சரியா? ஸோ முக்கோணத்தோட 3 கோணத்தோட கூடுதல் எவ்வளோ? 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளோ? 180 டிகிரி. சரியா? அப்போது இது சமபக்க முக்கோணம்னா, சமபக்க முக்கோணம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சமபக்க முக்கோணம் இது. ஸோ சமபக்க முக்கோணத்தில் ஒரு கோணம் 60 டிகிரி அப்படின்னா இன்னொரு கோணம் எவ்வளவா இருக்கும்? 60 டிகிரி இருக்கும். இன்னொரு கோணமும் 60 டிகிரி இருக்கும். 3 கோணமும் சமமாக தான் இருக்கும் சமபக்க முக்கோணத்தில். அதே மாதிரி 3 பக்கங்களும் சமபக்க முக்கோணத்தில் சமமாக தான் இருக்கும். இது 8 இருந்தால் இந்த பக்கமும் 8 தான் இருக்கும், இந்த பக்கமும் 8 தான் இருக்கும். சரியா? ஓகேவா? அப்போ இப்போ நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? AB என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ABயோட மதிப்பு 8 சென்டிமீட்டர். அவ்வளோதான். புரியுதா? ஒருவேளை BSோட மதிப்பு கேட்டிருந்தாலும் 8 சென்டிமீட்டர் தான். ஏன்னா கொடுத்துருக்க முக்கோணம் ஒரு சமபக்க முக்கோணம். அப்போ இந்த S 60 டிகிரியாக இருந்ததுன்னா இந்த கோணம் என்னன்னு கொஷினில் கேட்டாலும் இதுவும் 60 டிகிரி தான். இந்த கோணம் என்னன்னு கேட்டாலும் 60 டிகிரி தான். இதுக்கெல்லாம் கேல்குலேஷனே தேவையில்ல, பார்த்தோன்னே போட்டுடலாம். சரியா? அது மாதிரி ஒரு பக்கம் 8 சென்டிமீட்டர்னா எல்லா பக்கமும் கண்டிப்பாக 8 சென்டிமீட்டர் தான். ஏன்னா இது வந்து சமபக்க முக்கோணம். ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாமா? A can complete a work in 16 days. B can complete the work in 24 days. If they are working in alternate days, how many days the whole work will be completed? A வந்து ஒரு வேலையை 16 நாளில் முடிக்கும். B வந்து அதே வேலையை 24 நாளில் முடிக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளோ நாளில் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு பேரும் அல்டர்னேட் டேஸில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்டர்னேட் டேஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ A வந்து 1வது நாள் வேலைக்கு வரான் அப்படின்னா B எத்தனாவது நாள் வேலைக்கு வருவான்? 2வது நாள் வேலைக்கு வருவான். திருப்பி A வந்து 3வது நாள் வேலைக்கு வருவான். அதுக்கப்புறம் திருப்பி B வருவான், 4வது நாள் வேலைக்கு வருவான். ஸோ ஒவ்வொரு ஆட் டேஸ்லையும் A வேலை பார்ப்பான், ஒவ்வொரு ஈவன் டேஸ்லையும் B வந்து வேலை பார்ப்பான். சரியா? இதுதான் அல்டர்னேட் டேஸ். ஃபர்ஸ்ட் நாள் இவனா, செகண்ட் நாள் இவன், தேர்ட் நாள் இவனா, ஃபோர்த் நாள் இவன், இந்த மாதிரி வருவாங்க. புரியுதா? இதுதான் அல்டர்னேட் டேஸ் கான்செப்ட். ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எந்த மாதிரியான சம்முக்குனாலும் ஃபஸ்ட்டு சேமாக தான் இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஏ வந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிக்கான்? 16 நாளில் வேலையை முடிக்கான். பி வந்து எவ்வளோ நாளில் முடிக்கான்? 24 நாளில் முடிக்கான். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ 16க்கும் 24க்கும் நான் எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 48ன்னு கிடைக்கும். இது ரெண்டுக்கும் உள்ள எல்சிஎம் 48. சரியா? ஸோ இங்கே 48 வரணும்னா நான் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 48 வரணும்னா இது கூட 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2. ஸோ டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் நான் சொல்லிட்டேன், இங்கே வரக்கூடிய எல்சிஎம் தான் எனக்கு வந்து மொத்த வேலை. சரியா? இங்கே வரக்கூடிய இந்த நம்பர்ஸ் வந்து அவங்களோட திறன், அதாவது எஃபிசியன்சின்னு சொல்லுவோம். இது வந்து அவங்களோட திறன். சரியா? ஓகேவா? இது வந்து எல்லா டைம் அண்ட் ஒர்க் சம்முக்கும் இது வரைக்கும் ஸ்டெப் வந்து காமனாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே தான் நாம் வந்து அவங்க கொடுத்துருக்கதை வச்சு பண்ணணும். இப்போ அல்டர்னேட் டேஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். சரியா? இது புரியுதா? ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்து எஃபிசியன்சி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஏ வந்து இது ஃபஸ்ட்டு நாள் வேலை பார்க்குறான், அதுக்கு அடுத்த நாள் பியோட திறன் வந்து 2. ஸோ 2வது நாள் பி வருவான். சரியா? அப்போ இது ஃபஸ்ட் நாளைக்குள்ள வேலையை ஏ முடிச்சிருவான், 2வது நாளைக்குள்ள வேலையை பி முடிச்சிருவான். அப்போது 2 நாள் வேலை பார்த்தாங்கன்னா எனக்கு எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கும்? 3 + 2 5ங்கிற வேலை வந்து எனக்கு முடிஞ்சிருக்கும். சரியா? புரியுதா? ஃபஸ்ட் நாள் ஏ வருவான், அவனோட திறன் எவ்வளோ? 3 அப்படிங்கிற வேலையை முடிச்சிருப்பான். 2வது நாள் என்ன வருவான்? பி வருவான், அவனோட திறன் 2. ஸோ 2 அப்படிங்கிற வேலையை முடிச்சிருப்பான். அப்போ 2 நாள் எனக்கு முடிஞ்சிருக்கக்கூடிய வேலை எவ்வளோ? 5 அப்படிங்கக்கூடிய வேலை வந்து முடிஞ்சிருக்கும். சரியா? இது வந்து வேலை. இப்போ 48 அப்படிங்கக்கூடிய வேலை வந்து எனக்கு முடியணும். ஸோ இந்த 5 கூட எந்த நம்பரை நான் பெருக்குனா இந்த 48 கிட்ட எனக்கு வரும் அப்படின்னு பாருங்க. 5 கூட எந்த நம்பரை, ஸோ 5 கூட நான் எந்த நம்பரை பெருக்குனா 48 பக்கத்தில் வரும்னு பாருங்க. ஸோ 5 கூட நான் 8 பெருக்குனேன்னா 40 தான் வரும். ஸோ 9 பெருக்குனேன் அப்படின்னா எனக்கு 48 கிட்ட வரும், அதாவது 45 வரும். சரியா? இப்போ 10 பெருக்குனேன் அப்படின்னா 50 ஆயிரும், இதை விட அதிகமாயிரும். இதை விட அதிகமாகவேண்டா, எனக்கு இதை விட கம்மியாக இல்லைனா 48 வர மாதிரி நம்பரை வச்சு பெருக்கணும். சரியா? ஸோ 5 கூட 9 பெருக்குனா எனக்கு 45 வரும். ஸோ இங்கே 9ஆல் பெருக்குனா இங்கேயும் 9ஆல் தான் நான் பெருக்கணும். சரியா? அப்போது 2 × 9 எனக்கு எவ்வளோ வரும்? 18 அப்படின்னு கிடைக்குமா? சரியா? அப்போ 18 நாளுக்கான வேலை எவ்வளோ? மொத்த வேலை 48. ஸோ 18 நாள் வேலை வந்து 45ன்னு முடிஞ்சிருக்கும். சரியா? ஸோ 18 டேஸில் 45ங்கிற வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ மீதி எவ்வளோ இருக்கும்? மொத்த வேலை 48, 45ங்கிறது எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ மீதி எவ்வளோ? மீதி வந்து 48 - 45. ஸோ மீதி எவ்வளோ வேலை இருக்குது? 3 அப்படிங்கக்கூடிய வேலை இருக்குது. சரியா? இப்போ 18ங்கிறது என்ன சொன்னேன்? ஈவன் நம்பர்னு சொல்லியிருக்கேன். ஈவன் டேஸில் யார் வேலைக்கு வரா? பி வந்து வேலைக்கு வருவான் ஈவன் டேஸில். ஸோ இதுக்கு அடுத்த நாள் வந்து யார் வருவா? 18, 19வது நாள் யார் வருவா? ஏ தான் வருவான் ஆட் டேஸில். சரியா? ஏ தான் வருவான். அப்போ இந்த 3ங்கிற வேலையை யார் முடிப்பா? ஏ தான் முடிப்பான். சரியா? அப்போ 3ங்கிற வேலையை ஏ தான் முடிப்பான். ஸோ ஏயோட திறன் எவ்வளோ? எனக்கு 1. சரியா? ஸோ 3ங்கிற வேலையை ஏ தான் முடிப்பான். ஸோ 3 / ஏயோட திறன் எவ்வளோ? 3. ஸோ மீதி வேலை 3 இருக்குது. ஏ வாரம் அவனோட திறன் 3. ஸோ 3 / 3 அடி கொடுத்தா என்ன வரும்? 1 நாள். ஸோ அந்த 3ங்கிற வேலையை ஏ வந்து 1 நாளில் முடிச்சிருப்பான். ஆல்ரெடி 18 நாள் வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ 1 நாள். ஸோ மொத்தம் 19 டேஸில் அந்த வேலை வந்து முடியும். புரியுதா? குழப்பாதீங்க. இங்கே என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு மாற்றணும். ஸோ அந்த நம்பர் வர மாதிரி மல்டிப்ளை ஆகுதான்னு பார்க்கணும். இல்லைனா அதுக்கு முந்தின நம்பர் நான் ஏன் 10 போடலை? நான் 5 × 10 போட்டால் 50 ஆயிரும் வேலை. ஆனால் எனக்கு 48 தான் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு முந்தின நம்பர் 9க்கு போகிறேன். ஸோ 5 × 9 45. ஸோ மொத்தம் 48. 45 முடிஞ்சிருச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும்? எனக்கு 3ங்கிற வேலை இருக்கும். இந்த பக்கம் என்ன நம்பரால் பெருக்குதேனோ அதே தான் இந்த பக்கமும் பெருக்கணும். இது வேலை, இந்த பக்கம் இருக்குது டேஸு. ஸோ 2 × 9 எனக்கு 18 நாளாக இருக்கும். சரியா? அப்போது 18 நாளில் 45 அப்படிங்கிறக்கூடிய வேலை வந்து முடியும். சரியா? ஸோ மொத்தம் 48. இதில் 45ங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ மீதி எவ்வளோ இருக்கும்? 3 வேலை இருக்கும். இந்த 3ங்கிறத யார் முடிப்பா? ஏ தான் முடிப்பான். ஸோ ஏ வந்து எவ்வளோ? ஏயோட எஃபிசியன்சி எவ்வளோ? 3. ஸோ அவன் எவ்வளோ நாளில் முடிப்பான்? 3/3 = 1ன்னு கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி 18 நாள் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ 18 + 1 19 நாளில் இந்த வேலை வந்து முடியும். சரியா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? அடுத்த கொஷின் போகலாமா?
இந்த கொஷினில் sin theta ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை sin theta மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3 + 1 டிவைடட் பை √3 - 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தீட்டாவோட மதிப்பு என்ன அப்படின்னு இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா, ரொம்பவே ஈஸியான கொஷின், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். சப்போஸ் இப்போ இந்த இடத்துல a + b ஈக்குவல் டு 6 + 3 டிவைடட் பை a மைனஸ் b ஈக்குவல் டு 6 - 3ன்னு இருக்குது. சரியா, ஸோ இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், ஏயோட மதிப்பு என்ன 6, பியோட மதிப்பு எதை குறிக்கும், இந்த 3 குறிக்கும். அது மாதிரி கீழே இருந்து பார்த்தாலும் ஏயோட மதிப்பு 6 தான், பியோட மதிப்பு வந்து எனக்கு 3 தான். சரியா, இதே கான்செப்டை தான் நாம் இதுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது சைன் தீட்டாவோட மதிப்பு என்னங்க, சைன் தீட்டாவோட மதிப்பு இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேல்யூ √3, காஸ் தீட்டாவோட மதிப்பு என்ன 1. சரியா, ஸோ எனக்கு தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் தீட்டாவோட மதிப்பு √3, காஸ் தீட்டாவோட மதிப்பு 1. சரியா, இப்போ நான் தீட்டாவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும், √3/1ன்னு கிடைக்கும். சரியா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா என்னன்னு சொல்லியிருக்கேன், டேன் தீட்டான்னு சொல்லியிருக்கேன். ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு √3ன்னு கிடைக்கும். ஸோ டேனோட எந்த மதிப்பு வந்து √3, ட்ரிக்னாமெட்ரியில் அந்த டேபிள் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டேபிளில் டேனோட எந்த மதிப்பு வந்து √3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேன் 60 டிகிரி தான் √3, டேன் 60 டிகிரியோட மதிப்பு தான் √3. சரியா, அப்போ தீட்டாவோட மதிப்பு என்ன 60 டிகிரி. அவ்வளோதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா, பார்த்தோன்னே போட்டுடலாம். சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குது, சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்குது. அப்போ சைனோட மதிப்பு √3, காசோட மதிப்பு 1. ஸோ √3/1ங்கும் போது √3. இப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா டேன் தீட்டா, டேன் √3னா 60 டிகிரி. அவ்வளோதான். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ஈஸியான கொஷின். சரியா, இதை நார்மல் மெத்தடில் போட்டிங்கன்னா மேலேயும் கீழேயும் √3 + 1 √3 + 1 பெருக்கணும். திருப்பி இந்த பக்கம் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டாவில் பெருக்கணும். ஸோ ஒரு பேஜுக்கு போகும், அது முடிக்கிறதுக்குள்ளே எக்ஸாமே முடிஞ்சிடும். ஸோ இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். சரியா, டைரெக்டாக சைனோட வேல்யூ பார்த்து எழுதுகிறோம், காசோட வேல்யூ பார்த்து எழுதுகிறோம், திருப்பி இதிலிருந்து டேன்னு கொண்டு வரோம், கொண்டு வந்துட்டு தீட்டாவோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். புரியுதா? அடுத்த கொஷின் போகலாமா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஏ சோல்ட் எ புக் டு பி அட் 10% ப்ராஃபிட். ஏ ஒரு புக் வாங்கியிருக்கான், அந்த புக்கை பிக்கு விற்கிறான், 10% லாபத்தில் விற்கிறான். அண்ட் பி சோல்டு சேம் புக் டு சி. அதே புக்கை திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறான், பி வந்து சிக்கு விற்கிறான். அப்படி விற்கும்போது 5% லாபத்தில் விற்கிறான். சி வந்து அந்த புக்கை பி கிட்ட இருந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி பாட் த புக் பை ₹462, 462 ரூபாய்க்கு வாங்குறான். தென் ஃபைண்ட் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த புக்கு. அப்போ அந்த புக்கோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, அதாவது இனிஷியல் ப்ரைஸ் என்ன, ஏ வந்து வாங்கின ப்ரைஸ் என்ன, அந்த பொருளோட ஒரிஜினல் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், இல்லைனா இனிஷியல் ப்ரைஸ், இந்த மாதிரி எந்த வேர்ட்லனாலும் இதை வந்து கேட்பாங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதான், ஏ வந்து பிக்கு விற்கிறான், திருப்பி பி வந்து சிக்கு விற்கிறான், சி அந்த பொருளை வந்து 462 ரூபாய்க்கு வாங்குறான். சரியா, கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஏ வந்து அந்த பொருளை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பான் அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. அதாவது அந்த பொருளோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை 2 மெத்தடில் போடலாம். சரியா, ஒன்று வந்து நார்மல் மெத்தடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ மெத்தட்லையும் போடலாம். சரியா, நான் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடில் சொல்லித்தரேன், உங்களுக்கு 2ல் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ, இது வந்து பி. சரியா, ஸோ ஏ வந்து எவ்வளோ ரூபா லாபத்தில் விற்கிறான், 10% லாபத்தில் விற்கிறான். சரியா, ஸோ 10%ங்கிறதுனால 10/100 நான் போட்டுக்கிறேன். பி வந்து எவ்வளோ சதவீதம் லாபத்தில் விற்கிறான், 5% லாபத்தில் விற்கிறான். ஸோ 5/100ன்னு போட்டுக்கிறேன். சரியா, இதை சிம்பிளிஃபை பண்ணி நான் கொண்டு வரும்போது என்ன வரும், அடுத்த ஸ்டெப்பில் 0 கட் ஆயிரும், எனக்கு 1/10ன்னு இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு என்ன வரும், 1/20ன்னு இருக்கும். சரியா, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து இதை 2ஆக பிரிக்க போகிறேன். இது வந்து எதுலேருந்து நான் 1/10 1/20ன்னு கொண்டு வந்தேன், ப்ராஃபிட்லேருந்து கொண்டு வந்தேன். சரியா, இதை வந்து நான் எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸாக மாற்ற போகிறேன். எப்படின்னா, எப்படி மாற்றுறேன்னு பார்த்துக்கோங்க. கீழே இருக்குது காஸ்ட் ப்ரைஸ், மேலே இருக்குது லாபம். ஏன் நான் இதை மேலே இருக்குது லாபம் சொல்கிறேன், நான் எதுலேருந்து கொண்டு வந்தேன், இந்த ப்ராஃபிட்டுங்கிற வார்த்தையிலேருந்து. 10% ப்ராஃபிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க, ஸோ அதுலேருந்து தான் நான் 1/10ன்னு கொண்டு வந்தேன். 5% ப்ராஃபிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க, ஸோ அதுலேருந்து தான் நான் 1/20ன்னு கொண்டு வந்தேன். ஸோ கீழே இருக்குது எனக்கு காஸ்ட் ப்ரைஸு, மேலே இருக்குது ப்ராஃபிட்டு. ஸோ இங்கே இருக்குது எனக்கு காஸ்ட் ப்ரைஸு, மேலே இருக்குது ப்ராஃபிட்டு. சரியா,
இப்போ நான் இதை ரெண்டாக பிரிக்க போகிறேன். காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்ன்னு பிரிக்க போகிறேன். சரியா? காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்ன்னு பிரிக்க போகிறேன். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் ஒன்றா எழுத போகிறேன். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 10. இங்கே காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 20. சரியா? புரியுதா? அடுத்து செல்லிங் ப்ரைஸ் எழுத போகிறேன். செல்லிங் ப்ரைஸ்னால் விற்ற விலை எப்படி கண்டுபிடிக்கணும்? அதோட பொருளோட அடக்க விலை ப்ளஸ் ப்ராஃபிட் இல்லைனா லாஸு. சரியா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? 10 + 1 11. பியோடது எவ்வளோ? 20 + 1 21 செல்லிங் ப்ரைஸ் எனக்கு. ஓகேவா? புரியுதா? காஸ்ட் ப்ரைஸ் எப்படி எழுதியிருக்கேன், செல்லிங் ப்ரைஸ் எப்படி எழுதியிருக்கேன்னு. இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். அடுத்து சொல்ல போகிறது நார்மல் மெத்தட். ஓகேவா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டையும் பெருக்குங்க. நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 200ன்னு கிடைக்கும். சரியா? இது ரெண்டையும் பெருக்கி இதுக்கு கீழே எழுதுங்க. 21ஐயும் 11ஐயும் பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும்? 231ன்னு கிடைக்கும். ஸோ 21ஐயும் 11ஐயும் பெருக்குனா பாருங்கள் 231 கிடைக்கும். இது ரெண்டையும் பெருக்கி இந்த பக்கம் எழுதிக்கிறேன். இது ரெண்டையும் பெருக்கி இந்த பக்கம் எழுதிக்கிறேன். சரியா? 231. சரியா? இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் இந்த பக்கம் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிறது வந்து செல்லிங் ப்ரைஸ். சரியா? ஸோ கடைசியாக இந்த வியாபாரத்தில், இது ஒரு வியாபாரம்னு வச்சுக்கோங்க, இந்த வியாபாரத்தில் கடைசியாக செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. கடைசியாக சி வாங்கக்கூடிய செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 462ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 462ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்பரை நான் 462 மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாருங்கள். 2ஆல் பெருக்கணும். ஸோ எதால் பெருக்கணும்னு தெரியலைன்னா இந்த நம்பரை எடுத்துகிட்டு போய் கடைசியாக என்ன ப்ரைஸ் வந்திருக்கோ அதில் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 462 வந்திருக்கு. 462 ÷ 231 போட்டாலும் 2 தான். சரியா? உங்களுக்கு தெரியலைன்னா, எந்த நம்பரால் பெருக்கணும்னு தெரியலைன்னா கடைசியாக என்ன வந்திருக்கோ செல்லிங் ப்ரைஸில் அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் இதில் டிவைட் பண்ணி பாருங்கள். சரியா? எனக்கு ஃபைனலாக வரக்கூடிய அமௌண்ட்டு செல்லிங் ப்ரைஸ் கண்டிப்பாக 462 வரணும். ஸோ இங்கே வந்திருக்க நம்பரில் நான் எதை பெருக்குனா 462 வரும்னு பாருங்கள். ஸோ 2 பெருக்குனா 462 வருமா? ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸில் நான் வந்து 2 மல்டிப்ளை பண்ணிட்டேன். அது மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் இருக்கலாம், அதுலேயும் 2 மல்டிப்ளை பண்ணிடுங்க. சரியா? அவ்வளோதான். ஸோ அப்போ இது 462 மாறிடுச்சு. இந்த காஸ்ட் ப்ரைஸ் 400 மாறிடுச்சு. சரியா? ஸோ இந்த பக்கம் இருக்கிறது காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொன்னேன், இது வந்து செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொன்னேன். சரியா? இந்த 400 தான் பொருளோட ஒரிஜினல் ப்ரைஸ். அவ்வளோதான் ஆன்சர். இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். சரியா? இப்போ நார்மல் மெத்தடில் சொல்கிறேன். நார்மல் மெத்தடில் சொல்லும்போது இது 400 தான் ஆன்சர் வரும். ஓகேவா? ஃபைனலாக பண்ணக்கூடியது என்னென்னா, வந்திருக்க செல்லிங் ப்ரைஸை இங்கே இருக்க செல்லிங் ப்ரைஸாக மாற்றணும். ஸோ நான் 2ஆல் பெருக்கணும். 462 வந்துச்சு. இந்த பக்கம் 2ஆல் பெருக்கணும், இந்த பக்கமும் 2ஆல் பெருக்கணும். ஸோ அப்போ ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? பொருளோட ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் இல்லைனா இனிஷியல் ப்ரைஸ் 400 ரூபா. இதுதான் ஆன்சர். சரியா? இப்போது நார்மல் மெத்தடில் சொல்லித்தரேன். 100 வச்சு பண்ணுற மாதிரி சொல்லித்தரேன். சரியா? ஸோ ஏ வந்து பொருளை வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இது வந்து செகண்ட் மெத்தட். உங்களுக்கு எந்த மெத்தட் பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமில் யூஸ் பண்ணுங்கள். ஏ வந்து 100 ரூபாய்க்கு பொருளை வாங்கியிருக்கான். சரியா? அப்போ பிக்கு விற்கும்போது 10% லாபத்தில் ஏ விற்கிறான். அப்போது பி அந்த பொருளை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பான்? இவனுக்கு 10% லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னா 100 இன்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்? லாபம் 110 ÷ 100. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போது அவன் பிக்கு விற்கக்கூடிய விலை எவ்வளோ? 10% லாபத்தில் 110 ரூபா. ஏ பிக்கு விற்ற விலை 110 ரூபா. ஆனால் பி வாங்கின விலை எவ்வளோ? 110 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். புரியுதா? அடுத்து பி வந்து என்ன பண்ணுறான்? இதை சிக்கு விற்கிறான். சரியா? சிக்கு விற்கும்போது எவ்வளோ சதவீதம் லாபத்தில் விற்கிறான்? 5% லாபத்தில் விற்கிறான். ஸோ பி வாங்கினது 110 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கான். அந்த 110 ரூபாய்க்கு அவனுக்கு 5% கிடைக்க மாதிரி விற்கிறான். ஸோ 110க்கு 5%னா 105 ÷ 100. சரியா? நான் லாபம்னா 100 கூட கூட்டி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். நஷ்டம்னா 100லேருந்து கழிச்சு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன வரும்? 0 0 கட் ஆயிரும். 2 5 10 21. சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். 11 × 21 ÷ 2. சரியா? பி வந்து சிக்கு இது விற்றுருக்கான். சி வந்து 11 × 21 ÷ 2 அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு பி கிட்டேருந்து வாங்கியிருக்கான். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? சரியா? ஸோ சி பாட் த புக் பை
462 சரியா. 462 ரூபாய்க்கு புக்கை வந்து சி வாங்கியிருக்கான் சரியா. 462 ரூபாய்க்கு சி புக்கை வாங்கியிருக்கான். ஸோ இந்த பக்கம் வந்து ரூபாயை போடுங்க, இந்த பக்கம் பர்சன்டேஜை போடுவோம் சரியா. அப்போ 462 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் புக்கை. ஓகேவா. ஸோ 462 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சி வாங்கின விலை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 11 × 21 டிவைடட் பை 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 11 × 21 டிவைடட் பை 2க்கு ஈக்குவலாக இருக்கும் சரியா. இது நானாக அசியூம் பண்ணி எடுத்தது 100 ரூபாய் 100% அப்படின்ட்டு சரியா. ஸோ ரூபாய்க்கு நேராக ரூபாய் எழுதிட்டேன், பர்சன்டேஜுக்கு நேராக பர்சன்டேஜ் எழுதிட்டேன் சரியா. ஸோ 462 இவ்வளோ பர்சன்டேஜுக்கு இருந்தால் எனக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரிஜினல் ப்ரைஸ் ஏ வாங்கின ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏ வாங்கின ப்ரைஸ் எவ்வளோ, ஏயோட இனிஷியல் ப்ரைஸ் எவ்வளோ, 100. அப்போது 100க்கு எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டா போதும், வர்றது தான் ஆன்சர் சரியா. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா வர்றது தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 462 × 100 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஆல்ரெடி 11 இருக்குது இன்ட்டு 21 இருக்குது. ஸோ எனக்கு எக்ஸு தான் வேணும், நான் மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ என்ன கிடைக்கும், 11 × 21 ஈக்குவல் டு எக்ஸு. ஓகேவா. எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ நான் இப்போ அடி கொடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் 11 × 21 டிவைடட் பை 2 இருக்குது. அந்த டிவைடட் பை 2 வந்து விட்டுட்டோம் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் இந்த 2 விட்டுட்டோம், அந்த 2 எழுதிட்டேன் சரியா. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 2ம் எனக்கு மேலே போயிடும் சரியா. பார்த்து எழுதும்போது இந்த 2 வந்து விட்டுட்டேன் சரியா. இப்போது ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. இப்போ அடி கொடுத்தோன்னா எனக்கு என்ன வரும், இப்போ 11 21 மல்டிப்ளை பண்ணது எனக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன். 11 21 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 231 இந்த இடத்துல வந்துச்சு சரியா. ஸோ அப்போ இதையும் நான் அடித்தேன் அப்படின்னா 2 தடவை போகும். 462 11 × 21 பெருக்கினேன்னா எனக்கு 231 கிடைக்கும். ஸோ 231 அடி கொடுத்தேன் அப்படின்னா 2 தடவை போகும் சரியா. அப்போது இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கி, 4 × 100 400. அப்போது பொருளோட அந்த பேனாவோட அந்த புக்கோட இனிஷியல் ப்ரைஸ் எவ்வளோ, 400 ரூபாய். ஸோ 400 ரூபாய்க்கு தான் ஏ வந்து வாங்கியிருப்பான். பாருங்கள், இந்த மெத்தட்லேயும் ஆன்சர் வந்து 400 தான் வருது, இந்த மெத்தட்லேயும் 400 தான் வருது சரியா. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. tan 2θ equal to cot of θ plus 6 degree then find θ. ரொம்பவே ஈஸியான கொஷின். இதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் tan a equal to cot b அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது சரியா. tan a equal to cot b அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்படி tan a equal to cot b அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஏயையும் பியையும் கூட்டினோன்னா வரக்கூடிய ஆன்சர் 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும் சரியா. tan a equal to cot b, இங்கே இருக்க a இந்த b ரெண்டையும் கூட்டினா 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுவும் அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது பாருங்கள். tan a இருக்க இடத்துல 2θ இருக்குது, b இருக்க இடத்துல என்ன இருக்குது, θ + 6 டிகிரின்னு இருக்குது சரியா. அப்போ tan a equal to cot b இங்கே ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a + b கூட்டினா எனக்கு 90 டிகிரி. a இருக்க இடத்துல 2θ இருக்குது, b இருக்க இடத்துல θ + 6 டிகிரின்னு இருக்குது சரியா. அப்போ a + bனா 2θ ப்ளஸ் பியோட மதிப்பு என்ன, θ + 6 டிகிரி ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும், 3θ + 6 டிகிரி ஈக்குவல் டு 90. 3θ ஈக்குவல் டு இந்த 6 இந்த பக்கம் வந்துடும். ஸோ 90 - 6 எனக்கு என்ன கிடைக்கும், 84ன்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து θவோட மதிப்பு 2 3 6 8 3 24 28 டிகிரி. அவ்வளோதான். புரியுதா. ரொம்பவே ஈஸியான கொஷின். இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். tan a equal to cot bனா a + b வந்து 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ θவோட மதிப்பு நான் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டேன், 28 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா. அடுத்த கொஷின் போகலாமா. The selling price of an article is 5225 after giving a discount of 5%. Then find the CP of an article. சரியா. ஒரு பொருளோட செல்லிங் ப்ரைஸ் வந்து
5225ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இந்த இடத்துல சிபியில் எம்பி என்ன, மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட் ப்ரைஸ் அவங்க குறித்த விலையிலிருந்து, மார்க்கெட் ப்ரைஸ்னால் தமிழில் குறித்த விலை, அவங்க என்ன விலை வந்து குறித்து வச்சுருக்காங்களோ அதில் இருந்து தான் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. சரியா? அதில் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அது போக வர்றதுல தான் அவங்க வந்து லாபம் பார்ப்பாங்க. சரியா? ஸோ டிஸ்கவுண்ட்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஸ்கவுண்ட்னாலும் லாஸ்னாலும் 100லேருந்து அந்த பர்சன்டேஜ் வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கிள் எவ்வளோ, 5225. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்காங்க, 5% கொடுக்காங்க. சரியா? டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணணும், 100லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 100லேருந்து நான் 5 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 95 கிடைக்கும். ஸோ பர்சன்டேஜ்க்கு நேராக பர்சன்டேஜ், ரூபாய்க்கு நேராக ரூபாய் எழுதிக்கோங்க. அப்போ 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது நான் எவ்வளோ ரூபாய்க்கு பொருளை விற்கிறேன், 5225 ரூபாய்க்கு விற்கிறேன். ஸோ பர்சன்டேஜ், ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறேன், 5225. சரியா? தென் ஃபைண்ட் த எம்பி ஆஃப் அன் ஆர்டிக்கிள். அப்போது அந்த குறித்து வச்ச விலை எவ்வளோ, இது வந்து ஒரு விலை குறித்து வச்சுருக்கேன், டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு வந்து இருக்கக்கூடிய அமௌண்ட்டு 5225. அப்போ பொருளோட இனிஷியல் ப்ரைஸ், குறித்த விலை, ஆரம்பத்தில் அது என்ன விலையில் இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஆரம்பத்தில் எப்போவுமே இனிஷியலாக இருக்குது 100ஆக தான் இருக்கும். ஸோ 100க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா வர்றது தான் ஆன்சர். ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், வர்றது தான் ஆன்சர். 95 × x = 5225 × 100. சரியா? அடுத்த ஸ்டெப்பில் என்னாகும், எக்ஸை மட்டும் இங்கே இருக்கட்டும், 5225 × 100 / 95. சரியா? இப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். 5225 95. சரியா? எத்தனை தடவை போகும்னு பாருங்கள், 95ல் ஒரு 5 தடவை போகும்னு நினைக்கிறேன். ஸோ 5 தடவைன்னா 5 5 25, 45 2 47, 475. 12ல் 5 போனால் 7, 11ல் 7 போனால் 4. சரியா? ஸோ 5 தடவை போகுது. திருப்பியும் 475 இருக்குது. ஸோ திருப்பியும் 5 தடவை போகும். ஸோ 475. ஸோ இதை ரெண்டையும் நான் அடித்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கி, 55 கிடைக்கி. ஸோ 55. ஆல்ரெடி இங்கே 2 0 இருக்குது. அப்போ பொருளோட குறித்த விலை என்ன, 5500 ரூபா. புரியுதா? இதுதான் கான்செப்ட். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? The CP of an article is 1600. ஒரு பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோனா 1600 ரூபா. அண்ட் த செல்லிங் ப்ரைஸ் இஸ் 1552 ரூபா. லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? ஒரு பொருளை 1600 ரூபாய்க்கு வாங்கி 1552 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போனா லாஸ் தானே. அந்த லாஸோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. மேலே யூஸ் பண்ண அதே மெத்தடை தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் தான். 100க்கு இவ்வளோனா இதுக்கு எவ்வளோ, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கான்செப்ட். ஓகேவா? ஸோ பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 1600. காஸ்ட் ப்ரைஸ் எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன், 100க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 100 தான் 1600 எனக்கு. சரியா? அண்ட் த செல்லிங் ப்ரைஸஸ், இந்த பக்கம் இருக்கிறது பர்சன்டேஜ், இந்த பக்கம் இருக்கிறது ரூபா. சரியா? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 1552. 100% தான் 1600 ரூபானா 1552 ரூபாய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ், அவ்வளோதான். சரியா? இப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். சரியா? எனக்கு லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. இது ரூபாய்க்கு நேராக ரூபாய் எழுதணும், பர்சன்டேஜ்க்கு நேராக பர்சன்டேஜ் எழுதணும். அப்போனா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? புரியுதா? காஸ்ட் ப்ரைஸ் 1600. ஸோ 100 தான் 1600க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த 1552 பர்சன்டேஜ் எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும், 1552 ரூபா. ரூபா வந்து எவ்வளோ பர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1600 × x = 1552 × 100. ஸோ டைரெக்டாகவே 2 0 கட் பண்ணிடலாம். எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 1552 / 16 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 97 தடவை போகும். சரியா? அப்போது 97% தான். வேணால் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், 97% தான் வரும். வேணால் பார்ப்போமே. 1552 16 9 தடவை போகும். ஸோ 144 1 1 2 திருப்பி 7 தடவை போகும். சரியா? ஓகேவா? 97%. 97% 1552 ரூபா. சரியா?
ஸோ 100 ரூபா இது இப்போ பர்சன்டேஜுக்கு வாங்க. 100 1600க்கு ஈக்குவலாக இருந்திருக்கு. 97 தான் 1552க்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா, எனக்கு லாஸ் பர்சன்டேஜ் தான் வேணும். சரியா, இங்கே வந்திருக்க அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குது? 97 இருக்குது. ஸோ நஷ்ட சதவீதம் எவ்வளோ? இனிஷியலாக எவ்வளோ பர்சன்டேஜ்? எனக்கு 100%. சரியா, வந்திருக்கிறது 97. அப்போ நல்லா நஷ்ட சதவீதம் எவ்வளோ? 100 - 97. ஸோ எவ்வளோ? 3% தான் எனக்கு வந்து லாஸு. நஷ்ட சதவீதம் 3%. ஓகேவா, புரியுதா? ஏன் கழிக்கிறோன்ட்டு? இந்த முழு அமௌண்ட்டோட மதிப்பு 97%. சரியா, எனக்கு வெறும் நஷ்ட சதவீதம் மட்டும்தான் வேணும். ஸோ அதனால் 100 - 97 போட்டேன் 3%. சப்போஸ் இந்த இடத்துல லாஸ் பர்சன்டேஜுக்கு பதிலாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா வந்திருக்கக்கூடிய ஆன்சர் வந்து எப்படி வரும்னா 100 விட அதிகமாக வரும். இந்த பக்கம் வரக்கூடிய பர்சன்டேஜ் வந்து 100 விட அதிகமாக இருக்கும். 112, 108 இந்த மாதிரி வரும். ஸோ அந்த டைம்லையும் 100லேருந்து கழிச்சு போடணும். சரியா, இங்கே வந்திருக்க ஆன்சரை ஃபைனலாக 100லேருந்து கழிச்சு போட்டால் தான் லாப சதவீதமோ நஷ்ட சதவீதமோ கிடைக்கும் நமக்கு. சரியா, புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னு? அடுத்த கொஷின் போகலாமா? இது ஒரு டயக்ராம் கொடுத்து அதிலிருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஷேட் பண்ண ரீஜியனோட ஏரியா என்ன அந்த மாதிரி கேட்பாங்க. ரொம்பவே ஈஸியான கொஷின் தான். 2 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு உள்வட்டம் ஒரு வெளிவட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்வட்டம் வந்து குட்டியாக இருக்குது, வெளிவட்டம் வந்து பெருசாக இருக்குது. சரியா, த ரேடியஸ் ஆஃப் இன்னர் சர்க்கிள் இஸ் 14 சென்டிமீட்டர். உள்வட்டத்தோட ரேடியஸ் வந்து எனக்கு 14 சென்டிமீட்டர். அவுட்டர் சர்க்கிள் வந்து 21 சென்டிமீட்டர். இந்த வெளிவட்டத்தோட ரேடியஸ் வந்து எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர். சரியா, தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜியன். அப்போ இந்த ஷேட் பண்ணியிருக்க ரீஜியனோட ஏரியா என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, ரொம்பவே ஈஸியான கொஷின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வட்டம் கொடுத்து ஷேட் பண்ணியிருக்க ரீஜியனோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பாருங்கள், இப்போ எனக்கு இந்த இடத்தோட ஏரியா தான் வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபுல்லாக இதிலிருந்து இந்த பெரிய வட்டத்தோட ஏரியாவிலேருந்து இந்த சின்ன வட்டத்தோட ஏரியாவை நான் கழிச்சிட்டேன்னா இந்த ஷேட் பண்ணியிருக்க ஏரியாவோட ரீஜியன் எனக்கு கிடச்சிருமா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஷேட் பண்ணியிருக்கிறது தான் வேணும். ஸோ இதிலேருந்து இதுவரை கண்டுபிடிக்கிறேன், திருப்பி இதிலேருந்து இதுவரை ஏரியா கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு 2ஐயும் மைனஸ் பண்ணிட்டேன்னா வர்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ பெரிய வட்டத்துக்கான ஏரியா பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வட்டத்தோட ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? பை r² தான் வட்டத்தோட ஏரியாவுக்கான ஃபார்முலா. சரியா, ஸோ அப்போ பெரிய வட்டத்துக்கான ஏரியா நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதில் காமனாக என்ன இருக்கும்? பை வந்து காமனாக தான் இருக்கும். சரியா, அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? பை இன்ட்டு பெரிய வட்டத்தோட ஏரியா வந்து பெரிய கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறேன். பை r² மைனஸ் சின்ன வட்டத்தோட ஏரியா ஸ்மால் r²ன்னு வச்சுக்கிறேன். சரியா, ஸோ அப்போ பெரிய வட்டத்தில் உள்ள ஏரியாவிலேருந்து சின்ன வட்டத்தில் உள்ள ஏரியாவை மைனஸ் பண்ணேன்னா இந்த கோடு போட்டிருக்க இடம், அதாவது இந்த ஷேடட் ரீஜியனோட பரப்பளவு வந்து எனக்கு கிடச்சிரும். சரியா, ஸோ இப்போ பை இன்ட்டு இதிலிருந்தே காமனாக எடுத்துக்கிறேன். பெரிய ஏரியாவோட பெரிய வட்டத்தோட ரேடியஸ் மைனஸ் சின்ன வட்டத்தோட ரேடியஸ். சரியா, தனியாக பரப்பளவு கண்டுபிடிச்சி இதுக்கு கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணால் டைம் ஆகும். ஸோ டைரெக்டாகவே பையை வெளியில் எடுத்துகிட்டு ரேடியஸை மட்டும் இந்த மாதிரி பண்ணிடுங்க. சரியா, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு என்ன வரும்? பை இன்ட்டு r². ஸோ கேபிட்டல் ஆர் அவுட்டர் பெரிய வட்டத்தோட ரேடியஸ் என்ன? 21. ஸோ 21 இன்ட்டு 21 மைனஸ் சின்ன வட்டத்தோட இது என்ன? ரேடியஸ் வந்து 14. ஸோ 14 இன்ட்டு 14. ஓகேவா, ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? பை இன்ட்டு நான் 21 இன்ட்டு 21 எழுதியிருக்க வேண்டாம், டைரெக்டாக 21² மைனஸ் 14² எழுதியிருக்கலாம் அந்த இடத்துல. ஏன்னா நமக்கு வந்து அதுக்கப்புறமும் ஒரு ஃபார்முலாவில் விரித்து எழுதி சிம்பிளிஃபிகேஷனை கம்மி பண்ணிடலாம். இந்த மாதிரி எழுதிட்டா a² மைனஸ் b² ஃபார்மெட்டில் இருக்கா? இது a² மைனஸ் b² ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்? a + b இன்ட்டு a - b ஃபார்மெட்டில் எழுதலாம். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷனை குறைக்க நமக்கு டைம் சேவ் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா, அப்போ 21 + 14 இன்ட்டு 21 மைனஸ் 14. ஓகேவா, ஸோ நீங்கள் டைரெக்டாக 21 இன்ட்டு 21 பெருக்கி 14 இன்ட்டு 14 பெருக்கி மைனஸ் பண்ணாலும் அதான் வரும். a² மைனஸ் b² ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான் வரும். சரியா, ஸோ பை இன்ட்டு எனக்கு என்ன கிடைக்கும்? 35 இன்ட்டு இதில் என்ன இருக்கும்? 7 தானே வரும், 7 இருக்கும். சரியா, அடுத்து பையோட மதிப்பு என்ன? 22/7. ஸோ 22/7 இன்ட்டு 35 இன்ட்டு 7ன்னு இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 7 எனக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ நான் இது ரெண்டையும் இப்போ வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா,
ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் 35 22 மல்டிப்ளை பண்ணால் 5 2 10 6 16 17 7 ஸோ 770. ஸோ 770 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இதுதான் இந்த ஷேடட் ரீஜியோனோட ஏரியா. சரியா? உங்களுக்கு இது கன்ஃபியூஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த 21 எடுத்து பைஆர் ஸ்கொயரில் போட்டு ஒரு ஏரியா கண்டுபிடிங்க. 14 எடுத்து ஒரு ஏரியா கண்டுபிடிங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். கடைசி 770 தான் வரும். சரியா? இப்படி பண்ணும்போது நமக்கு சிம்பிளிஃபிகேஷன், இந்த சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா 2 கொஷின் எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஷின் போகலாமா? இந்த கொஷினில் இஃப் எ பாய் கோஸ் டு ஸ்கூல் ஆஃப்டர் ரன்னிங் அட் 45 km/h கோஸ் 10 minutes லேட். இந்த மாதிரி கொஷின் என்டிபிசியில் அடிக்கடி கேட்குறாங்க. பட் ஹி ரன்ஸ் ஃப்ரம் 60 km/h ஈவன் தென் இட் இஸ் 5 minutes லேட். தென் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் ஃப்ரம் ஸ்கூல்? ரொம்பவே ஈஸியான கொஷின். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறான். சரியா? 45 km/h வேகத்தில் போகும்போது 10 நிமிஷம் லேட் ஆகுது. அதே மாதிரி 60 km/h வேகத்தில் போகிறான்னு வச்சுக்கோங்க. அப்படி போனாலும் 5 நிமிஷம் லேட் ஆகுது. அப்படி போனால் அவன் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் உள்ள தூரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஃபார்முலா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி டிவைடட் பை a - b இன்ட்டு ΔT. ஓகேவா? இந்த ஏ வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு 1 குறிக்கும். பி வந்து எதை குறிக்கும்னா ஸ்பீடு 2 குறிக்கும். இல்லைனா நீங்களே எடுத்துக்கோங்க. ஸ்பீடு 2 ஸ்பீடு 1 இது கொடுத்துருக்க 2 ஸ்பீடில் 2 ஸ்பீடையும் குறிக்கிறது தான் இந்த ஏபி. சரியா? ஸ்பீடு 1 ஸ்பீடு 2 எதனாலும் குறிக்கலாம். ஏ வந்து ஸ்பீடு 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா பி வந்து ஸ்பீடு 1 குறிக்கும். ஏ வந்து ஸ்பீடு 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா பி வந்து ஸ்பீடு 2 குறிக்கும். ஓகேவா? ஸோ இந்த டி வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமை குறிக்கும். ΔTங்கிறது இங்கே எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க 2 டைமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு T2 - T1 அதை குறிக்கிறது தான் ΔT. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பீடு எவ்வளோ? 45 km/h. ஸோ 45 இன்ட்டு இன்னொரு ஸ்பீடு எவ்வளோ? எனக்கு 60 km/h. ஸோ 60 டிவைடட் பை a - bனா பெரிய ஸ்பீடில் இருந்து சின்ன ஸ்பீடை கழிச்சுக்கோங்க. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு எழுதிக்கோங்க. ஸோ 60 - 45 எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 15 இன்ட்டு ΔTனா என்ன சொன்னேன்? 2 டைம் இருக்கும். 2 டைமையும் மைனஸ் பண்ணி எழுதணும். ஒன்று 10 நிமிஷம், இன்னொன்று 5 நிமிஷம். ஸோ 10 - 5 5. சரியா? அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா வர்றது தான் ஆன்சர். ஓகேவா? 1 5 3 5 15 1 3 3 23 60. ஸோ எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 45 இன்ட்டு 20ன்னு இருக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், ஸ்பீடெல்லாம் km/h இருக்குது. சரியா? km/h இருக்குது. டைம் வந்து எதில் இருக்குது? மினிட்ஸில் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணாமல் விட்டேன். டைம் வந்து மினிட்ஸில் இருக்குது. சரியா? ஸோ மினிட்ஸில் இருக்க டைமை நான் ஹவர்ஸ்க்கு மாற்றணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சதெல்லாம் கரெக்டு தான். 10 - 5 5 5 நிமிஷம்னு இருக்குது. ஸோ ஹவர்ஸாக மாற்றணும்னா டிவைடட் பை 16 போடணும். சரியா? ஸோ டிவைடட் பை 60 போடணும். ஏன்னா மினிட்ஸில் இருக்குது, நான் ஹவர்ஸாக மாற்றணும். சரியா? ஸோ இப்போது அடி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 0 0 கட் ஆயிரும். 1 2 3 2 6 1 3 3 15 3 45. ஸோ 15 கிலோமீட்டர். அப்போ ஸ்கூலுக்கும் அவன் வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 15 கிலோமீட்டர். சரியா? டைரெக்டாக இங்கே ஹவர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் பண்ணி அப்படியே போட்டிருக்கலாம். இங்கே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிட்ஸில் கொடுத்துருக்கதை நான் ஹவர்ஸாக மாற்றணும். ஸோ டிவைடட் பை 60 போடணும். சரியா? புரியுதா? ஒன்றுமே பண்ணல. ஏபிங்கிறது அந்த 2 ஸ்பீடையும் குறிக்கும். ΔTங்கிறது கொடுத்துருக்க 2 டைமோட டிஃப்ரென்ஸு. மினிட்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து ஹவர்ஸ்க்கு மாற்றிக்கணும். சரியா? ஒருவேளை இது மீட்டர்/செகண்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே மினிட்ஸில் கொடுத்தாங்கன்னா அதை செகண்ட்ஸுக்கு மாற்றிட்டு பண்ணணும். சரியா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஏன் 60 லாஸ்ட் மினிட்டில் போட்டேன்? நான் 5 மினிட்டை அப்படியே 5ன்னு எடுத்து பண்ணிட்டேன், ஹவர்ஸுக்கு மாற்றாமல். ஸோ ஹவர்ஸ்க்கு மாற்றுறதுக்காக 60 போட்டேன். சரியா? அடுத்த கொஷின் போகலாமா? ஆங்கிள் எலிவேஷன் ஃப்ரம் எ டவர் ஆஃப் 60 மீட்டர் டால் பில்டிங் மேக்ஸ் 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி. அப்போது டவரோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கோட ஹைட் வந்து 60 மீட்டர். சரியா? அந்த பில்டிங்க்கு டவர் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு கோணத்தை ஏற்படுத்துது, 30 டிகிரி 60 டிகிரின்னு. அப்போது அந்த டவரோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், பில்டிங்கோட ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 60 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. டயக்ராம் வரைஞ்சால் உங்களுக்கு புரியும். ஸோ பில்டிங்கோட ஹைட் வந்து எனக்கு 60 மீட்டர் நான் வரைஞ்சிட்டேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க?
அந்த பில்டிங்க்கு ஒரு டவர் வந்து ஒரு கோணத்தை வந்து ஏற்படுத்துது. 30 டிகிரி 60 டிகிரின்ட்டு கோணத்தை வந்து ஏற்படுத்துது. சரியா? ஸோ இப்போ டவர் வரைய போகிறேன். ஸோ இதுதான் அந்த 60 மீட்டர் பில்டிங். இதுதான் அந்த பில்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவரு. இது தரையிலிருந்து அதோட டிஸ்டன்ஸு. சரியா? அது ஏற்படுத்தக்கூடிய கோணம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து, அதாவது இது வந்து டவரு, இது டவரோட பாட்டம், இது டவரோட டாப்பு. சரியா? ஸோ இந்த டாப்லேருந்தும் ஒரு கோணத்தை ஏற்படுத்துது, இந்த பாட்டம்லேருந்தும் கோணத்தை ஏற்படுத்துது. இவ்வளோ பெரிய பில்டிங்க்கு இந்த டவர் வந்து இங்கேருந்து ஒரு கோணத்தையும் இங்கேருந்து ஒரு கோணத்தையும் ஏற்படுத்துது. சரியா? அது ஏற்படுத்தக்கூடிய கோணம் எவ்வளோ? 30 டிகிரி அண்டு 60 டிகிரி. ஸோ இங்கேருந்து 60 டிகிரி ஏற்படுத்தும், இங்கேருந்து ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து 30 டிகிரியாக ஏற்படுத்துது. சரியா? அப்படி பண்ணிச்சு அப்படின்னா இந்த இதோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டவரோட ஹைட் என்ன அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நான் இந்த ட்ரையாங்கிளுக்கெலாம் நேம் வைக்க போகிறேன். ABC, இது D, இது Eன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஓகேவா? இப்போ இதிலிருந்து தான் நாம் வந்து இந்த ஹைட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த பெரிய முக்கோணத்தை நாம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த பெரிய முக்கோணத்தை எடுத்து நான் இந்த இடத்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். சரியா? ஸோ பெரிய முக்கோணத்தை எடுத்தேன் அப்படின்னா இது 60 டிகிரி, AD 60 தனியாக வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இது D. சரியா? இந்த பெரிய முக்கோணத்தில் நான் இந்த இடத்த கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? இந்த பெரிய முக்கோணத்தில் இப்போ இது tan 60 யூஸ் பண்ணோன்னா இதை எதிர்பக்கம்னு வச்சுக்கலாம், இதை அடுத்துள்ள பக்கம்னு வச்சுக்கலாம். ஸோ tan 60 டிகிரி ஈக்குவல் டு tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ 60 டிவைடட் பை எனக்கு என்ன கிடைக்கும்? DEன்னு கிடைக்கும். சரியா? இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எக்ஸ்னாலும் வச்சுக்கோங்க, டிஇனாலும் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ டிஇன்னு வச்சுக்கிறேன். சரியா? tan 60யோட மதிப்பு என்ன? √3. சரியா? ஸோ tan 60யோட மதிப்பு எனக்கு வந்து √3ன்னு தெரியும். வந்து ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் உள்ள வேல்யூ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். tan 60யோட மதிப்பு √3. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 60/DEன்னு இருக்கும். இப்போ DE தான் வேணும், இது அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ DE ஈக்குவல் டு 60/√3ன்னு இருக்கும். ஸோ இதிலிருந்து DE ஈக்குவல் டு இங்கே இருக்கிறத ஹோல் நம்பராக நான் மாற்ற போகிறேன். ஹோல் நம்பராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், மேலேயும் கீழேயும் √3ஆல் பெருக்கணும். சரியா? பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 60√3 டிவைடட் பை √3 × √3 3ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 3யும் 60யும் கேன்சல் ஆயிரும், 20√3ன்னு கிடைக்கும். அப்போ டிஇயோட மதிப்பு 20√3. சரியா? இந்த இடத்தோட மதிப்பை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளோ? 20√3ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இது எக்ஸுன்னா இங்கே பாருங்கள், இந்த கோடும் ஈக்குவலாக இருக்கா? அப்போ இது எக்ஸுன்னா இதுவும் எக்ஸு. எக்ஸுங்கிறது எதை குறிக்கும்? டிஇயோட மதிப்பை குறிக்கும். 20√3ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இது 20√3ன்னா எனக்கு மேலே இருக்கிறதும் கண்டிப்பாக 20√3 தான் இருக்கும். சரியா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? மேலே இருக்கிறதும் கண்டிப்பாக 20√3 தான் இருக்கும். சரியா? இப்போ இந்த முக்கோணத்தை எடுங்க. இப்போ பாருங்கள், இந்த முக்கோணத்தை எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். மேலே இருக்க இந்த முக்கோணத்தை எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? முக்கோணம் ABCயோட இது மதிப்பு வந்து கண்டுபிடிக்கும். முக்கோணம் ABC எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே tan தீட்டா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ tan 60 டிகிரி ஈக்குவல் டு tan 30 டிகிரி. tan 30 டிகிரி ஈக்குவல் டு அதே கான்செப்ட் தான், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இதிலிருந்து இது வரை 60, ஏலேருந்து டி வரை 60ன்னா இந்த இடத்தோட மதிப்பு என்னதான் இருக்கும்? 60 - x இல்லைனா y ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. சரியா? 60 - x இருக்கும். சரியா? இதிலிருந்து இது வரை எனக்கு 60ன்னா இந்த இடம் எவ்வளோ? 60 - x இருக்கும். ஸோ tan 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் எவ்வளோ? 60 - x டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் எவ்வளோ? 20√3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 20√3. tan 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னு தெரியும்? 1/√3ன்னு தெரியும். ஸோ 1/√3 ஈக்குவல் டு 60 - x டிவைடட் பை 20√3. சரியா? ஸோ டைரெக்டாகவே இந்த √3யையும் இந்த √3யையும் நான் அடித்து விட்டுடலாம். ஸோ 60 - x இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும்? 20ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் தான் வேணும், இதை இந்த பக்கமும் கொண்டு வந்துடலாம். ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன? 60 - 20. ஸோ எனக்கு எக்ஸோட மதிப்பு எவ்வளோ கிடைக்கி? 40 மீட்டர் அப்படின்னு கிடைக்கி. புரியுதா?
எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்ட்டு இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் தான். எக்ஸோட மதிப்பு வந்து 40 மீட்டர்னு கிடச்சிருச்சு. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்தோட ஹைட்டு தான் எனக்கு தேவை. சரியா? இந்த இடத்தோட ஹைட்டை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? டவரோட ஹைட்டு தான் வேணும். அப்போ இந்த ஹைட்டும் எனக்கு ஈக்குவலா, இதுவும் ஈக்குவலா. ஸோ இப்போ பாருங்கள், இது 60 மைனஸ் எக்ஸு. நான் எக்ஸ் வந்து 40ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்போ இந்த இடத்துல 60 மைனஸ் எக்ஸ்னா இதோட மதிப்பு எவ்வளோ எனக்கு இருக்கும்? 20ன்னு இருக்கும். சரியா? புரியுதா எப்படி போட்டிருக்கேன்ட்டு? இங்கே எக்ஸு 40ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்போ இதில் 60 மைனஸ் 40 20 இருக்கும். ஸோ இதிலேருந்து இது வரை 60, இதோட மதிப்பு நான் 20ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ மொத்தம் 60, இது ஏடியோட மதிப்பு 60. ஸோ இதில் இது 20ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இதோட மதிப்பு எவ்வளோ எனக்கு? 40. மொத்தம் 60. ஸோ இங்கே என்ன இருக்கும்? இங்கே 20ன்னு போட்டாச்சு. அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 60. ஸோ ரெண்டையும் கூட்டுங்க, இந்த மொத்த மதிப்பு கிடச்சிருது. ஸோ பிடி ஈக்குவல் டு, நான் என்ன சொன்னேன்? சிஇக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த கோடும் ஈக்குவல்னு சொல்லிட்டேன். அப்போ இது 40னா இதுவும் 40 தான். அப்போ டவரோட ஹைட்டு 40 மீட்டர். அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு. சரியா? ஸோ டவரோட மதிப்பு வந்து எவ்வளோ? 40 மீட்டர். டவரோட ஹைட்டு வந்து எவ்வளோ? 40 மீட்டர். அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னு? இந்த மாதிரி கொஷின் அந்த வேர்ட்ஸை மட்டும் மாற்றி இதே மாதிரி கண்டுபிடிக்க மாதிரி என்டிபிசியில் நிறைய ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. சரியா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்தோம், இந்த இடத்தோட மதிப்பு ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிள் எடுத்தோம், இந்த இடத்தோட மதிப்பு கண்டுபிடிச்சோம். ஸோ இதை வச்சுட்டு இந்த ட்ரையாங்கிளில் இந்த எக்ஸோட இந்த இடத்தோட மதிப்பு மட்டும் கண்டுபிடிச்சோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இது கிடச்சிருச்சு. ஸோ இதுவும் ஈக்குவல்னு தெரியும். ஸோ இது என்ன மதிப்போ கண்டிப்பாக இதுவும் அதே மதிப்பாக தான் இருக்கும். சரியா? புரியுதா? புரியலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் என்டிபிசியில் கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அப்போ தான் உடனே வந்து சேரும். ஓகேவா? ஸோ டெய்லி போடக்கூடிய மேக்ஸு, ரீசனிங் ப்ளஸ் ஜிஏவோட எக்ஸ்பெக்டட் கொஷின், என்டிபிசியில் கேட்கக்கூடிய ஜிஏ கொஷின்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக CBT 1 எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? திருப்பியும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து என்டிபிசிக்கு மட்டும் இல்லை, இதே தான் அப்படியே குரூப் டிலையும் கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் குரூப் டி அப்ளை பண்ணியிருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ குரூப் டி படிக்கிறவங்களும் டெய்லி என்டிபிசியில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். எக்ஸாம் எழுதும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? திருப்பியும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.